எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ளுக்கு உங்கள புடிக்கல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? அவங்க உங்க மேல இன்ட்ரஸ்டடா இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, எந்த மாரியான அறிகுறிகள் எல்லாம் வந்து காமிச்சு வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அறிகுறிகள்லாம் தெரிஞ்சுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றதுக்கான சொல்யூஷன வந்து ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட கிரீக் பிலாசபில எப்படி சொல்றாங்க? அந்த கிரீக் பிலாசபில இருக்கிற பிலாசபர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், நம்மளுடைய சுற்றத்தாரா இருக்கலாம், நெய்பர்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம கூட இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம கிட்டயுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பீப்பிள் கிட்ட இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கான காரணம் நான் இத பண்ணியிருக்கேன். நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லப்படுற எதிர்பார்ப்பு பொதுவாவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான ஒரு அழகு தான். ஏன்னா வந்து நான் உன் கல்யாணத்துல வந்து இவ்வளவு மொய் வச்சேன். என் கல்யாணத்துக்கு நீ வந்தீன்னா எவ்வளவு மொய் வைப்ப? இவ்வளவு ஒரு சீர் செய்வி அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாக்லாம் நம்மளோட சொந்தக்காரங்களுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, ஒரே ஒரு உறவுல மட்டும் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. அது நட்பு அப்படின்ற மாரி சொல்லலாம். அதிலயுமே வந்து ஒரு தகுதியான ஒரு நட்பு, தகுதியான ஒரு நண்பன், தகுதியான ஒரு தோழி கிட்ட இருந்து மட்டும் தான். அவங்க வந்து கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஜெம்ஸ் மாரி, ஒரு டைமண்ட் மாரி அந்த மாரியான பீப்பிள் எல்லாருக்குமே லக்கிலி கிடைக்க மாட்டாங்க. அப்படி கிடைச்சுட்டாங்கன்னா, அந்த மாரி ஒரு சிறந்த நண்பர்களால மட்டும் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு சப்போர்ட்டிவா இருக்க முடியும். ஆனா, இப்ப நண்பன் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாம சப்போர்ட்டிவா இருக்காங்களோ, அதுக்கு டைரக்ட் எக்ஸாஜுரேஷன் ஆப்போசிட்ல வந்து ஒரு உறவு முழுக்க முழுக்க வந்து எதிர்பார்ப்போடயே இருக்கும்னா, அந்த உறவு என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த எதிர்பார்ப்புனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மேலா இருந்தா ஃபீமேல் கிட்ட இருந்து நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஃபீமேலா இருந்தா மேல் கிட்ட இருந்து நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல. இந்த இடத்துல ஃபிளிப் சைடு என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்பார்ப்புகள ப்ராப்பரா புரிஞ்சிக்காம போகும்போதும், இந்த எதிர்பார்ப்புகள ப்ராப்பரா பூர்த்தி செய்யாம போகும்போது மட்டும் தான் இங்க நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது, பிரேக்கப்ஸ் வருது, நெறைய இஷ்யூஸ் வருது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்குள்ள. இந்த இடத்துல அதிகமா பாதிக்கப்படுற பீப்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ கம்பேர் பண்ணும்போது மென்ஸ்க்கு அதிகமான பாதிப்பு இருக்கும். அதுக்கான காரணம், ஒரு கேர்ள் டைரக்ட்டா வந்து நெறைய நேரங்கள்ல வந்து ஒரு மென்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வெளிப்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் இன்டைரக்ட்டா தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க எந்த இன்டென்ஷனோட பழகுறாங்க, இந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதா, ஃப்ரெண்டா வச்சிருக்கா, பெஸ்டியா வச்சிருக்கான்னு சொல்லப்படுற இந்த கன்ஃப்யூஷன்லயே ஒரு மென் இருக்கும்போது, அவங்கனால ப்ராப்பரா அந்த கேர்ள் கிட்ட பேசவும் முடியாது. அடுத்த ஸ்டெப் கொண்டு போலாமா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிளாரிட்டியுமே கிடைக்காதனால தான் இங்க நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸுமே இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு கேர்ளுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷி வில் புரொவைட் டிலேய்ட் ஆர் ஷார்ட் ரெஸ்பான்ஸஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு தாட்ஃபுல்லான ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. நீங்க டேட் பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு கேர்ள்க்கு. அந்த மாரி தாட்ஃபுல்லான ஒரு மெசேஜா இருக்கலாம். இல்ல உங்கள பத்தின ஒரு டீட்டெயில்டா இருக்கலாம். இல்ல ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு மெசேஜ் நீங்க அனுப்பும்போது, ஒரு டெக்ஸ்ட் நீங்க பண்ணும்போது, அதுக்கு வந்து ரொம்ப டிலேடான ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலோ, இல்ல ரொம்ப ஷார்ட்டா ம், எஸ், ஓகே அப்படின்னு சொல்லப்படுற ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலோ, ஆப்வியஸா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தான் அர்த்தம். சம்டைம்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருந்திருக்கலாம். இல்ல வந்து அவங்க பேச முடியாத நிலைமையில இருந்திருக்கலாம். அதனால சில சமயங்கள்ல அப்படி பண்ணலாம். ஆனா நெறைய நேரத்துல ஃப்ரீக்வென்ட்டா இந்த மாரியான ரெஸ்பான்ஸஸே வந்துட்டு இருக்குன்னா, தயவு செஞ்சு விலகிடுங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். ஏன்னா, பொதுவா உங்க மேல இன்ட்ரஸ்டடா இருக்கிற கேர்ள் வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதோட மட்டும் இல்லாம, கொஞ்சம் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸுமே அவங்க கேட்பாங்க. உங்க கூட கொஞ்சம் கான்வர்சேஷன டெவலப் பண்ணணும்னு சொல்லப்படுற ஆசை அவங்களுக்கு எப்பயுமே அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதெல்லாம் எதுவுமே நடக்காத போது, அவங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சிம்பாலிக்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இதுக்கு வந்து மார்க்கஸ் ஆர்லியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டாயிக் பிலாசபர் என்ன ஒரு ஐடியா குடுக்குறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்ககிட்ட ஒரு மென் கிட்ட பவர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மென் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அந்த பவர் எங்க இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மென்னுடைய மைண்ட்ல தான் இருக்கு. உங்க பவர் உங்க மைண்ட்ல மட்டும் தான் இருக்கு. உங்க மைண்ட் மேல மட்டும் தான் உங்களுக்கு பரிபூரண அத்தாரிட்டியும், பரிபூரண ஒரு அதிகாரமும் இருக்கே தவிர்த்து, அந்த கேர்ள் கிட்ட உங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஏன் அப்படி மெசேஜ் பண்றாங்க? அவங்க ஏன் என்கிட்ட பேசல? எனக்கு புடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லப்படுற இந்த ஒரு அதிகாரம் உங்களுக்கு இல்லாதனால, உங்களுக்கு வந்து எது மேல அதிகாரம் இருக்குன்னு பாருங்க. உங்க மைண்ட் மேல அதிகாரம் இருக்கு. அது மேல அதிகாரத்த செலுத்தி அத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஒரு இடத்துல எனர்ஜியும், நீங்க ஒரு இடத்துல டைமும் குடுக்குறீங்கன்னா, ரெசிப்ரோகேட்டா அந்த எனர்ஜியும், டைமும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நீங்க அந்த டைம் அண்ட் எனர்ஜிய குடுத்தீங்கன்னா, ஃபுல்ஃபில்லா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ, அந்த இடத்துல நீங்க குடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க ஹேப்பியா ஃபுல்ஃபில்டா இருப்பீங்க. ரிஜெக்ஷன பார்த்து பயப்பட மாட்டீங்க அப்படின்னு மார்க்கஸ் ஆர்டியஸ் சொல்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது அறிகுறி ஒரு கேர்ள்க்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள பார்க்கறதுக்கான எஃபோர்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு ஸ்பெஷலாவே இருக்காது. ஏன்னா வந்து இப்போ நெறைய நேரங்கள்ல வந்து
நம்மளுக்கு புடிச்ச பெர்சன்ஸ் யாரையாவது நம்ம மீட் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேலைய விட்டுட்டு கூட நம்ம ஓடுவோம். ஏன்னா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கு. அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லப்படுற ஆசை நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா, நீங்களே எஃபோர்ட் எடுத்துமே அவங்க வந்து மீட் பண்ண தயாரா இல்ல. இல்ல நெறைய நேரங்கள்ல வந்து பிளான்ஸ லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல உங்களோட பிரசன்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்டா இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் உங்க மேல இன்ட்ரஸ்டடா இல்ல அப்படின்னு சொல்லப்படுதுன்னு அர்த்தம். ஆப்வியஸா இன்னைக்கு இருக்கிற வேகமா ஓடுற உலகத்துல எல்லாருக்குமே பிஸி ஷெட்யூல் இருக்கு. பிஸியான ஒர்க் இருக்கு. ஆனா வந்து நமக்கான ஒரு நபர்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தர ஸ்பெஷலா நினைக்கிறோம்னா, எவ்ளோ ஒர்க் இருந்தாலுமே அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லப்படுற ஆசை நம்மளுக்கு இருந்தே தீரும். ஸோ அப்படி இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க உங்க மேல இன்ட்ரஸ்டடா இல்ல. தயவு செஞ்சு சேஸ் பண்றத நிறுத்திருங்க. இந்த விஷயத்துக்கு ஸ்டாயிக் பிலாசபர் எபிக்டேட்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது உங்கள ஸ்ட்ரெஸ்ஸா மாத்தி விட்டுடும். உங்களால எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியுமோ, அதுல மட்டும் உங்க கண்ட்ரோல வந்து செலுத்துங்க. மத்த விஷயங்கள செலுத்தாதீங்க. ஒரு கேர்ள் உங்கள நேசிக்கணும்னோ, ஒரு கேர்ள் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல அவங்க உங்க மேல அன்பா இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த கட்டாயப்படுத்தி யாராலயுமே இழுக்க முடியாது. ஸோ அதுக்கு ட்ரை பண்றத விட்டுட்டு, உங்கனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு, உங்களுடைய பிரசன்ஸ் எங்க இருந்தா, அதாவது அவங்க உங்களோட பிரசன்ஸ மதிக்கலன்ற பட்சத்துல, உங்களுடைய பிரசன்ஸ் உண்மையிலே எங்க இருக்கணுமோ, யார்கிட்ட இருந்தா மதிப்பு அதிகமா இருக்கோ, அவங்க கிட்ட உங்க பிரசன்ஸ காமிச்சு உங்களோட லைஃப்ப மாத்திக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் ஒரு கேர்ளுக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷி வில் நாட் வெரி குளோஸ் எமோஷனலி அண்ட் பிசிக்கலி அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா ஒரு கேர்ளுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துக்கோங்களேன். அவங்க வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் பிசிக்கலாவோ, எமோஷனலாவோ உங்கள சுத்தி இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்கும். உங்களுடைய ஆர்ம்ஸ தொட்டு பேசுறதா இருக்கலாம். ஒரு பிசிக்கல் டச்சா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்கன்றது தான் உண்மையான விஷயம். சப்போஸ் இந்த எமோஷனலான விஷயமா இருக்கலாம். இல்ல பிசிக்கல் டச்சா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள் இல்ல. கொஞ்சம் விலகியே இருக்காங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து இப்போ இத வந்து ஸ்டாய்சிசம்ல எப்படி வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்றாங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா வெளியில நடக்கிற ஈவென்ட்ஸ் எல்லாமே எதுவா வேணா இருக்கலாம். உங்களுடைய வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம். உங்கள யாராவது அவமானப்படுத்துறதா இருக்கலாம். இல்ல நீங்க எதிர்பார்த்தது நடக்காம போறதா இருக்கலாம். எல்லாமே வெளியில நடக்கும்போது அது நார்மலா நடக்குது. நம்ம தான் அதுக்கு அர்த்தம் குடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. நம்ம அர்த்தம் குடுக்காத வரைக்கும் எந்த ஒரு விஷயமே நம்மள பாதிக்காதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்படி அது மீறி நீங்க சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ரிஜெக்ஷன வந்து நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு, இது இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல நீங்க மூவ் ஆன் பண்ணி போனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க லைஃப்ப வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாய்சிசம் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷி வில் நாட் கெட் இன்டூ மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம இருக்கும்போது, நம்மளோட பேச்சுவார்த்தைகள் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு நார்மலா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா வந்து டெப்த்தா போகணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்படி டெப்த்தா போக போக மட்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் வந்து கனெக்டடா மாறும். ஒரு ராக் சாலிடா ஸ்ட்ராங்கா மாறும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஆனா டெப்த்தா போகல. நீங்க வந்து மீனிங்ஃபுல்லா கொண்டு போனாலும், அவங்க வந்து உங்கள பத்தி மீனிங்ஃபுல்லா எதுவும் கேட்காம அவங்கள பத்தி பேசிட்டு போயிடுறாங்க. இல்ல வந்து ரொம்ப இன்டீரியரா போகாம, இந்த பெர்சனல் டாபிக்ஸ்லாம் வரும்போது அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து இந்த விஷயத்த எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ஸ்டாய்சிசம்ல இருக்கிற செனிகா அப்படின்னு சொல்லப்படுற பிலாசபர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் அவன் டிராவல் பண்ற படகு வந்து எந்த பக்கம் காத்தடிக்குதோ, அந்த பக்கம் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன்னா காத்து ஒரு பக்கம் வீசுது, படக நீங்க ஒரு பக்கம் செலுத்துறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கனால சரியான ஒரு இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போய் சேர முடியாது. இந்த காத்து அடிக்கிறதுன்னு சொல்லப்படுறது தான் ஒரு கேர்ளோடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க படகு வந்து எந்த பக்கம் காத்தடிக்குதோ, அந்த பக்கம் தான் செலுத்தணும். உங்க மேல உண்மையிலே யாருக்கு அன்பா இருக்காங்களோ, அவங்க கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா காத்து ஒரு பக்கம் அடிக்க, படகு ஒரு பக்கம் போச்சுன்னா, நிச்சயமா படகுன்னு சொல்லப்படுற லைஃப்பும் வந்து கரை சேராதுன்றது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு செனேக்கா சொல்றாரு. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு இணையா உங்க கூட கரெக்ட்டா உங்களுடைய அந்த காற்றும், இந்த படகும் உங்க லைஃப்‌க்கும் ஏத்த மாரியான ஒரு பொண்ணு நிச்சயமா அமைவாங்க. அந்த மாரியான பெர்சன் கூட உங்களுடைய டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாவும் இருக்கும். உங்க வாழ்க்கைய பிரைட்டாவும் மாத்தும் அப்படின்ற மாரி செனேக்கா சொல்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷி பிரையாரிட்டீஸ் அதர்ஸ் ஓவர் யூ அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து நம்ப எல்லாருக்குமே முக்கியமான மனிதர்கள்னு சில பேர் இருப்பாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்கள்னு சில பேர் இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல சில பேர் முக்கியமா இருப்பாங்க. சில நேரங்கள்ல சில பேர் முக்கியம் இல்லாம அவங்களோட முக்கியத்துவத்தையும் இழந்துருவாங்க. அப்போ டைம் அண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தான் நம்ம சில பேருடைய முக்கியத்துவத்த புரிஞ்சுப்போம். ஓகே இவங்க கிட்ட இந்த வேலைலாம் இந்த நேரத்துல நடத்திக்க முடியும்னா, அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுங்க. வேலை நடக்கலையா அவங்கள கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு யார்கிட்ட முக்கியத்துவம் போணுமோ அவங்க கிட்ட போலாம்னு சொல்லிட்டு போவோம். இதுதான் ஹியூமன் நேச்சர்.
ஆனா, ரிலேஷன்ஷிப்ன்னு வரும்போது எந்த நேரத்திலுமே யார் இருந்தாலுமே, அந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ள இருக்கிற அந்த பெர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். அவங்க தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கணும். ஆனா, உங்கள விட்டுட்டு நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வர ட்ரை பண்ற பெர்சனா இருக்கலாம். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெர்சனா கூட இருக்கலாம். உங்கள விட்டுட்டு வேற ஒரு பெர்சன்ஸயே வந்து ரொம்ப பிரையாரிடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜஸ்ட் லைக் தட்ன்னு தான் உங்கள கூட வச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய சுயமரியாதை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காப்பாத்திக்கிறதுக்காக, உங்களுக்கு முக்கியமான நபர்கள் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாரா ஆகணும். அப்படி ஆகும்போது மட்டும் தான் வந்து, உங்க வாழ்க்கையில உங்க மேலயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏன்னா, உங்கள வந்து சில பேர் பிரையாரிடைஸ் பண்றதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. அது உங்க நண்பர்களா இருக்கலாம், ஃபேமிலீஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க இருக்கும்போது தான், நீங்க வந்து ரொம்ப ஹேப்பியாவும், ஃபுல்ஃபில்டாவும் இருக்கிற மாரியான ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஸோ, அத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்டாய்சிசம் சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ, அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஷி வில் கிவ் மிக்ஸ்ட் சிக்னல் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு நாள் சிரித்தேன், ஒரு நாள் முறைத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயான்னு ஒரு பாட்டு வரும். ஸோ, அந்த ஒரு நாள் சிரிக்கிறது, ஒரு நாள் வந்து முறைக்கிறது, ஒரு நாள் நல்லா பேசுறது, ஒரு நாள் கோல்டா பேசுறது, ஒரு நாள் ஹாட்டா பேசுறது. இந்த மாரியான சிக்னல்ஸ் தெரிஞ்சதுன்னா, தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க வந்து உங்கள ஒரு பேக்கப்பாவோ, இல்ல அவங்களுக்கு போர் அடிக்கிற டைம்ல பயன்படுத்துறதுக்காகவோ மட்டும் தான் உங்கள வச்சுட்டு இருக்காங்க. ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்கள அவங்க அடுத்த அளவுக்கு கொண்டு போல அப்படின்னு சொல்லப்படுறது தான் இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்போ இன்கன்சிஸ்டன்சி பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஒரு நாள் இது மாரி இருக்காங்க, ஒரு நாள் இந்த மாரி இருக்காங்கன்னு சொல்லும்போது, அத நெனச்சு ஓவரா அனலைஸ் பண்ணி கன்ஃப்யூஸ் ஆகுறத விட 2 ஸ்டெப் பேக் இல்ல 10, 15 ஸ்டெப் கூட நீங்க பேக் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுறத கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அத விட்டுட்டு ஓவர் அனலைஸ் பண்றதுனால கன்ஃப்யூஷன் தான் ஏற்படும். ஏன்னா, நமக்கு கிளாரிட்டியா ஒரு விஷயம் தெரியும். மிக்ஸ்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்லயுமே தப்பு தான். எந்த ஒரு உறவிலுமே தப்பு தான். உண்மையா இருந்தா நல்லா அன்பா இருப்போம். இல்லையா விலகிடுவோம் அப்படி சொல்லப்படுறது நல்ல விஷயம். ஆனா மிக்ஸ்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து கொஞ்சம் மேனிபுலேஷன் செய்ற மனிதர்கள் செய்ற ஒரு வேலை. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு புடிச்சு போச்சுன்றதுக்காக புதகுழியில மாட்டிக்காதீங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ அந்த கேர்ள்ஸ் சொல்லிடுவாங்க டைரக்ட்டா. உங்களுக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஸோ அத நீங்க வந்து ஏத்துக்கணும். இந்த விஷயத்த ஒரு கேர்ள் சொல்லும்போது, அவ்வளோதான் நம்முடைய வருத்தம் முடிஞ்சு போச்சு. நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுடைய செல்ஃப் வொர்த்த வந்து குறைச்சுக்கிறத விட, அத வேற ஒரு பெர்செப்ஷன் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இப்ப இங்க ஒரு கேர்ள் உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக, இங்க கேர்ள்ஸே இல்லாம இல்ல. நெறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. உலகம் ஃபுல்லா கேர்ள்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான பெர்சன் நிச்சயமா வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அதுதான் பாசிட்டிவான ஆட்டிட்யூட். ஏன்னா நம்ப நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி பார்க்குறோமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம பார்க்குற விதம் தான் நம்ம விண்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணாடி மேல பல அழுக்குகளையும், அசிங்கங்களையும் வச்சு பார்த்தா, அந்த உலகத்தோட அழகு தெரியாது. கிளீனா பார்க்கும்போது தான் தெரியும். அப்ப கிளீனா மாத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்க உங்க செல்ஃப் வொர்த்த குறைக்க முடியாது. நீங்க தான் அத நெனச்சு குறைச்சுக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க குடுக்குற சரியான பதிலடின்னு சொல்லலாம். சரியான ஒரு ஆன்ஸர் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத அக்செப்ட் பண்றது. நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, வாக் அவே பண்ணி போறது தான் உங்களுடைய எமோஷனல் ரெசிலியன்ஸே இருக்கு. இந்த எமோஷனல் ரெசிலியன்ஸ் தான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப செக்ஸியான அட்ராக்டிவ் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்கள வேணான்னு சொல்ற இடத்துல நீங்க போயிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்கள இன்னும் அட்ராக்டிவான ஒரு மென்னா காட்டும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஒரு விடை தெரிஞ்சதுன்னா, நீங்க யாரையுமே சேஸ் பண்ண மாட்டீங்க. அதுவும் உங்கள இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்ல கேர்ல சேஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ வாக் அவே அப்படின்னு சொல்லப்படுறதும் ஸ்டாய்சிசம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு சொல்யூஷனா சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டாய்சிசம் சொல்லப்படுற இந்த பிலாசபி, இந்த பிலாசபர்ஸ் இவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா டேட்டிங் ரிலேஷன்ஷிப் ஆகலாம், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஆகலாம். இத தெரிஞ்சுக்கோப்பா, ஆப்போசிட்ல இருக்கவங்க எதுக்காக பேசுறாங்க, உண்மையா இருக்காங்களா, பொய்யா இருக்காங்களா, நடிக்கிறாங்களா, ஏமாத்துறாங்களான்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கோன்றதுக்காக மட்டும் அவங்க இந்த சஜஷன்ஸ குடுக்கல. அதையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள நம்ம இருக்கும்போது, நம்பனால எந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மென் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான், அவனால அந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்காவும், லாங் டெர்மாவும் கொண்டு போ முடியும் தான் உண்மையான விஷயம். அப்படி அந்த மென்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மென்னுடைய மைண்ட் செட்டா இருக்கலாம், அவருடைய ஆக்ஷன்ஸா இருக்கலாம், அவருடைய ஃபியூச்சரா இருக்கலாம். மைண்ட் செட், ஆக்ஷன், ஃபியூச்சர் இந்த 3 விஷயத்த மட்டும் தான் ஒரு மென் அவனோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுமே தவிர்த்து, அவன சுத்தி இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப்புமே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கும்போது, அட்ராக்டிவான மென்னா மட்டும் இல்லாம, ரொம்ப ஸ்டாய்க்கான மென்னா மட்டும் இல்லாம, ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு மென்னாவும் ஒரு மென் மாத்திக்கலாம். அப்ப அந்த மென்ன எந்த ஒரு ரிஜெக்ஷனும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.